பொதுச் செயலாளர் அபுபக்கர் நம்மிடையே இருக்கிறார். அவருடன் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் பல தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் எப்படி இருக்கு? மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா இருக்காங்களா, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவா இருக்காங்களா? தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய 5 ஆண்டு கால நன்மையான திட்டங்களை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றிருக்கின்றது. எனவே பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றது. அதே போன்று இந்தியாவிலேயே மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. தமிழ் மொழியை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும், தமிழ் மொழியினுடைய தொன்மையை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் நமக்கான ஒரு ஆட்சியை முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருவதை மக்கள் வெகுவாக பாராட்டுகின்றார்கள். அதோடு தேர்தல் அறிக்கையிலும் மக்கள் நம்பக்கூடிய பல்வேறு அரிய திட்டங்கள் சொல்லப்பட்டு இருப்பதன் காரணமாக எல்லா இடங்களிலும் நமது கூட்டணிக்கு ஒரு வரவேற்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில் கொள்கை இல்லாத கூட்டணி, அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதன் காரணமாக தனிநபர் விமர்சனங்களை செய்கின்றார்கள். அதை மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவில் இருக்கின்றது. வலிமை இறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நம்மளுடைய திமுக கூட்டணி அபரிவிதமான வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்பதை மக்களுடைய வரவேற்பிலே நாம் அறிய முடியும். குறிப்பா எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது அதிமுக ஆட்சியில சிறுபான்மையினருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல, பாதுகாப்பாக இருந்தாங்கன்னு சொல்றாரு. எந்த ஆட்சியில, திமுகவின் ஆட்சியில அல்லது அதிமுகவின் ஆட்சியில சிறுபான்மையினர் மிக பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க? அதற்கு வேற ஒன்றும் தேவையில்லை. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி 5 வருஷம் நம்ம ஆட்சியில் இருந்தாங்க. சென்ற அதிமுக ஆட்சியிலையும் பிஜேபி இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை சமுதாயம் போராட்டமே வாழ்க்கை, ஷாஹீன்பாக் போராட்டம். ஏன் அப்படி இருந்தாங்க? இப்போ இல்லையே 5 வருஷம். 5 வருஷத்தில் சிறுபான்மைகள் யாரும் போராடலை. என்ன காரணம்டா, அதிமுக ஆட்சியில் பிஜேபி கொண்டு வந்த சிறுபான்மை விரோத சட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு விரோதமான சட்டங்களை அதிமுக ஆதரிச்சது. ஆனால் திமுக கடுமையாக எதிர்க்குது. சிறுபான்மைகள் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக சொல்கிறோம், ஷாஹீன்பாக்கோ ஆர்ப்பாட்டமோ நடக்கலையே. நமக்காக எதிர்க்கக்கூடியவராக பிஜேபியினுடைய சட்டங்களை எதிர்க்கக்கூடிய துணிவான ஒரு முதலமைச்சராக நம்மளுடைய தளபதி அவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த நிலை இருக்கின்றது. எடப்பாடி சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், எல்லா சமுதாய மக்களுடைய வாக்குகளும் பிரதானமாக நம்மளுடைய திமுக கூட்டணிக்கு தான் வெல்லும் என்பதில் எந்த அச்சமும். தமிழ்நாட்டில் தற்பொழுது 4 முனை போட்டியா இருக்கு. ஒன்று திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இன்னொன்று விஜய் நாம் தமிழர்னு. விஜய் ஒவ்வொரு வீட்டிலையும் எனக்கான வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த தேர்தலில் அவருக்கான அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? விஜயை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு தேர்தலையும் சந்திக்கல, முதல் முறையாக சந்திக்க போறார். அவர் கூட்டம் கூட போகும்போது ஒரு நடிகர் என்ற அடிப்படையில் ஆங்காங்கே இளைஞர்கள் செல்கின்றார்கள். அதையெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, அப்படியே அவர் வாக்கை பிரித்தாலும் அதிமுகவினுடைய வாக்குகளை தான் பிரிப்பார். அமைக்கும் தனிப்பெரும்பான்மையோட தான் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கூட்டணியில பாஜக இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல பாஜக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் அந்த கூட்டணி பாஜக எப்படி அதிமுகவை கையகப்படுத்தும்? அதாவது தமிழ்நாட்டில் திமுக தான் வெற்றி பெறும். அப்படியே எடப்பாடியினுடைய கற்பனை ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட அதிமுகவை அழிச்சு விடுவார்கள். 10 முறை முதலமைச்சராக இருந்த பீகார் நிதிஷ்குமார் எந்த காரணம் இல்லாமல் ராஜினாமா பண்ணிட்டு எம்பி ஆயிட்டார். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சரத்பவார் அவருடைய கட்சியை துண்டாடி அவருடைய அண்ணா அழிக்கக்கூடிய கிடமாக தான் இருக்கும். இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் நம்மிடையே இருக்கிறார். அவருடன்